மாவட்ட செயலாளர் இருக்காரு. இங்க முன்னாடி ஒரு பைக் போட்டு இருந்தது அவர் போட்டு கொடுத்தது தான். இந்த ரோடு சரி பண்ணி கொடுத்தது அவர் பண்ணி கொடுத்தது தான். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாக 2007 இதே மாதிரி ஒரு தொழில் பயிற்சி ஆரம்பிச்சோம். பாதுகாப்பு பெண்களுக்கு தேங்காய் மஞ்சியிலிருந்து கைது இருக்கிற ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அவரு தான் துவக்கி வச்சார். அதே மாதிரி இன்னைக்கு மேடம் இந்த ப்ராஜெக்ட் துவக்கி வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சென்ற மாதம் 4ஆம் தேதி தான் இவங்க கார்த்திக் சாரும் மேடமும் அவருடைய பேரன் குழந்தைகளுக்கு பிறந்த நாளுக்கு இங்க ஒரு 150 பேருக்கு ட்ரெஸ் கொடுத்து காலை சிற்றுண்டி எல்லாம் கொடுத்து அவங்க பையனுடைய பேரனுடைய பிறந்த நாள் கொண்டாடி போனாங்க. எதுவாக இருந்தாலும் இப்ப கூட நான் உங்களை நேர்ல பார்க்க முடியல, மன்னிக்கணும். இருந்தாலும் கூட போன்ல சொன்னதை வச்சு நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காக எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்த்துறை வழங்க முடியும். இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் ஆணையாளருக்கு என்னுடைய நன்றியை. நேற்று இந்நேரம் வரைக்கும் எனக்கு இந்த நிகழ்ச்சி பத்தி எதுவுமே தெரியாதுங்க. ஆணையாளர் தான் என்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு என்னை அழைச்சிருக்காங்க, நீங்களும் வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எனக்கு மாநகராட்சி நிகழ்வுகளை பத்தி தெரியும், அரசியல் நிகழ்வுகளை பத்தி தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்தது என்னுடைய பேர குழந்தையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான். ஆனா இந்த டிசேபிள்டு பர்சன்ஸோட எபிலிட்டிஸ் எல்லாம் என்னங்கிறது நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். அப்போ உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நேற்று நைட்டு நான் இணையத்துல இதை பத்தி நான் ஒரு தேடல ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு 2 hours மேல எனக்கு எடுத்துச்சு. அப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அரசாங்கம் என்னென்ன எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறது, செய்ய போகிறது என்கின்ற விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆனா நான் சொல்ல நினைச்சது எல்லாத்தையுமே இவரு வசந்த் சார் சொல்லிட்டு நான் தேடி எடுத்து வைத்தது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்தா இன்னும் உபயோகமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அரசின் நலத்திட்டங்கள் அத்தனையும் பாதிக்கு மேல மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. இப்ப